என்ன மேடம்னா ஸ்பெஷலாக செய்கிறீங்க இன்னைக்கு? டபா ஸ்டைல் சிம்லா மிர்ச்சா. சேட்டுப்பான் வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் காய்ச்சி. இன்றைக்கி நம்ம குடமிளகா வச்சு யூனிக்கான டிஷ் தான் செய்ய போகிறோம். குடமிளகா எடுத்து நடுவில் கட் பண்ணி நம்ம உள்ளே இருக்க சீட்ஸ்னால் வந்து தனியாக எடுத்து க்யூப் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 50 ml அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி இந்த குடமிளகா போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutesக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டை லவங்க எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச ஒரு 3 வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutesக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு தயிரை எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு பாவு பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த மசாலா அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 2 minutesக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 2 minutes கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ண கொடை மிளகா அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான டாபா ஸ்டைலில் கொடை மிளகா வந்து ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சாப்பாடோட தொட்டு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வைப் பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தியில் நல்லா நெய் தடவி ரெடி பண்ணி இந்த டாபா ஸ்டைல் கொடை மிளகா வந்து போட்டு குத்தாங்க. பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த ஈஸியான கொடை மிளகா ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ரெசிபி என்ன பண்ணலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlog அவ்வளவுதான் கைஸ். உங்களுக்கு vlog பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.